அவனுடைய தூதர் மரியாதை தந்தளித்தார். அவர்கள் இந்த மணி வாழ்நாள் பெண்கள் ஆசை பெற்றவர்களே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே. இப்பொழுதும் இதோ ஆண்டவரின் அடிமை. அவருடைய இந்த மணி வாழ்நாள் பெண்கள் ஆசை பெற்றவர்களே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே. வாக்கு மனிதரானார். அவருடைய இந்த மணி வாழ்நாள் பெண்கள் ஆசை பெற்றவர்களே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக கொண்டாடுவோமாக. இறைவா, திருமதி மனிதரானது முடிவான தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடலினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றம் பெற முதல்மை புரிகிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். தூய ஆவியால் சொல்லப்பட்டு தனிமையாளர்களுக்கு பிறந்தார். ஒரு சிலுவை அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே மூன்றாம் நாள் இறந்தவர்களுக்கு உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கு பிறந்தோர் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியால் நம்புகிறேன். புனிதர்களுக்கு அமைதியை நம்புகிறேன். புனிதர்களின் உறவுகளை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை பெயர்க்குரியதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. வாழ்வதில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமென். ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும். எல்லாரும் எங்கள் பாதை நடத்தியருளும். முதலில் யாருக்கு நிகழ்த்தியதையும் அவர்களுக்கு சிறப்பாக நிறைவேற்றியும். இரண்டாவது மகிழ்வின் மறை உண்மைகள் புனித கன்னிமரியார் திருத்தமாய் செலுத்ததை குறித்து தியானிப்புமாக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
வாழ்க ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும். எல்லாம் தீய பாவங்களுக்கிலும் உங்களிடத்தில் யாருக்கு தீமையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது மகிழ்வின் மறை உண்மைகள். இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, எங்களை விடுவித்தருள்வாயாக. புனித மரியே, தாய் பாவியாய் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாக. புனித மரியே, தாய் பாவியாய் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாக. புனித மரியே, தாய் பாவியாய் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாக. புனித மரியே, தாய் பாவியாய் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாக. புனித மரியே, தாய் பாவியாய் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாக.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொய்யை சிந்திய பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நன்மையிலிருந்து மீட்டருளும், எல்லாரும் விடுதலை பாதை நடத்தியது முதலில் நிகழ்ச்சியையும் அவர்களுக்கு சிறப்பாக நிரூபிக்கிறேன். ஐந்தாவது மகிழ்வின் மறைவுண்மையில் காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டதை குறித்து தியானிப்புமாக நடுவில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் வெளியேறுகிற போற்றுகிறது. முதல் ஆட்சி வருக. முதல் திருவுள்ள முடிவுகளில் நிறைவேறுவது போல மனநிலையிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வரையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வரையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வரையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வரையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தூய
சிறப்பான உதவி புரியும். வாழ்க அரசி இலக்கு கண்ணி வாழ்கவே இனிமே தஞ்சமி வாழ்க தியாகமிழந்த எவன் மக்கள் தாயினம் எங்குவே அழைத்தோம் கண்ணீர் கடவாளின் துணக்கி கதிரி எழுதும் பெருமுச்சிரிந்தும் ஆகால் எமக்காய் பரிந்துரைப்பவரை அன்புடன் நிமை கிடைக்கின்பாரே உம் திருவயிற்று கனியாமை சுவை இமை வாழ்வு நீர்தில் காட்டுவே கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிமை தருவே கன்னிமரியே ஆமே. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவர் இறைவா, புனித மரியாதை இறைவனின் புனித அன்னையே, கன்னியொரு புனித கன்னியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இறை அருளின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, கன்னிமை குன்ற அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிமிகு கன்னியே, வணக்கத்துக்குரிய கன்னியே, போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாற்றிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தந்தமயமான கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பீடையே, விண்ணகத்தின் வாயிலே, உயிர் கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, துயருவோருக்கு ஆறுதலே, கிறிஸ்தவர்களின் துணையே, வான தூதர்களின் அரசியே, முது பெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினர்களின் அரசியே, திரு தூதர்களின் அரசியே, மறை சாட்சிகளின் அரசியே, இறையடியார்களின் அரசியே, கன்னியர்களின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமலற்பவையான அரசியே, விண்ணீர் படைத்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, புனித காணிக்கை அன்னையே, தூய ஆரோக்கிய அன்னையே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இறைவனின் புனித அன்னையே, இரவு அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தீமைகளில் எங்களை புறக்கணியாதே. மாற்றிக்குரிய கண்ணி, விண்ணுலக பேறு பெற்ற அரசி, அனைத்து துன்பங்களிலிருந்து எங்களை காத்திடும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் படைந்திருக்கும் குடும்பத்தை கண்ணோக்கியுடன் எப்பொழுதும் கன்னியான புத மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிருந்து எங்களை மீட்டெழும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.
தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாந்தர்களே, நாளின் கடைசி நாளாக வந்திருக்கின்றோம். 9வது நாள். தேவனே, இந்த 8 நாட்களிலும் நமக்கு நல்ல விதமாக இந்த நாட்களை நடத்தி கொடுத்ததற்காகவும், நல்ல வாத்தாவரனை கொடுத்து நல்ல விதங்களோடு மழை வராமல் மக்களை காத்ததற்காகவும், ஒவ்வொரு நாளும் நல்ல விதமாக கொடியேற்றதற்காகவும் அன்னைக்கு நாம் மனமாக நன்றியை சொல்லி துபலியில் நாம் ஜெபிப்போம். அன்னை இந்த நாட்களில் அநேக மக்களுக்கு விதவிதமான நன்மைகளை செய்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருப்பார். அவருடைய வேண்டுதல்களை ஏற்றிருப்பார். அவர்களுக்கு ஆறுதலும் ஆசிரியையும் தந்திருப்பார். அதற்காகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரியும், அன்னை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்ற நாட்களில் மூலமாக அன்னைக்கு நன்றி சொல்வோம். நம்பிக்கையோடு அவளை பின்பற்ற ஆசிர்வோம். முக்கியமாக அன்னை கேட்பது நம்மிடம், கடவுள் நமக்கு அநேக முறைகளில் கஷ்டங்களை அனுப்புவார். அப்பொழுது அன்னை என்ன சொல்வாள் என்றால், அவருடைய மகனை நம்மிடம் கொடுத்து, இதோ என்னுடைய மகன், இவர்தான் உங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுப்பவர், தூய்மையடையவும் உலக ரட்சணத்திற்காகவும் இவரை நீங்கள் இறுக்கி கட்டிப்பிடித்தால் இவருடைய கஷ்டங்கள் நீங்கும். அவர் உங்களுக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுப்பார் என்று தன் மகனை நம்மிடம் அழைத்தார். ஆகவே அன்னை வைத்திருக்கும் கையில் ஒரு சுரூபம் அல்ல, ஆனால் நம்முடைய குழந்தை இயேசு எப்பொழுதும் நம்மோடு இருப்பவர், நமக்கு ஆறுதல் தருபவர், நம்முடைய வேண்டுதல்களை கேட்பவர், நமக்கு வழி நடத்துபவர். ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். அன்னை மரியாள் நம்மிடம் கேட்பது தூய்மையான வாழ்வு. நான் கடவுள் தூய்மையானவர், நீங்களும் உங்களுடைய வாழ்வை தூய்மையாக இருக்க வேண்டும். உலகம் பாழடைந்து போகிறது, பாவத்தினாலும் மோக பாவங்களாலும் விதவிதமான பார்வைகளாலும் உலகம் அழிந்து கொண்டு வருகிறது. மதங்களுக்கு விரோதமான வேலை சட்டங்களினாலும் அழிகின்றோம். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் உலக வாழ்வை பின் செல்லாமல் தூய்மையாக அன்னையை நாம் பின்பற்ற வேண்டும். கடைசியாக ஒரு நாளும் ஜெபிக்க மறக்காதீர்கள். ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில் விளக்காகவும், கடவுள் கொடுத்திருக்கும் விளக்கை அணியாமல் காக்கும் பொருட்டு வைத்திருப்பது நம்முடைய ஜெப வாழ்வு. ஒவ்வொரு நாளும் அன்னையிடம் ஜாமாலையை சொல்லுங்கள்.
ஜெபியுங்கள். அன்னை நமக்கு இந்த வரங்களை பெற்றுத்தர திருப்பலியில் ஜெபிக்கமாக ஜெபிப்போம். நாளோடு நம்முடைய பக்தி முயற்சிகள் முடியக்கூடாது. ஆனால் இன்னும் வளர்ச்சி அடைந்து இன்னும் அதிகமாக அன்னையை அன்பு செய்யவும் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையிலும் அன்னையின் துணை நாடி வரவும் வேண்டி வருவதற்காக ஜெபிப்போம். குற்றக்குறைகளையும் ஏற்று அன்னையிடம் கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கியோரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். அவைகளை தேடி வந்து மன்னித்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நோய் நொடியாயிருப்பவர்கள் உடல்நலத்தையும் சுகத்தையும் கொடுத்து ஆறுதல் தரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். நாங்கள் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வடைந்து செல்வாராக. ஆமென். இறைவா, தாழ்ந்தோர் வலியோரிடையே மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கின் உண்மையில் கொண்டு வரவும் எங்கள் கருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம்.
சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்போலோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் தூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாயிருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். படுக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்துக் கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போதும் கனிவாக பொறுத்துக் கொள்கிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்பில் இருக்கின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்பில் இருக்கின்றார் அல்லவே. அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழைப்பார் அல்லவே. Hallelujah.
மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போதும் உண்டு, பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீரை கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. அவர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் இறைவனின் தாயும் நம்மை கண்ணுக்குள்ளாய் வைத்து உயிரினும் மேலாக நேசிக்கிற ஆரோக்கிய அன்னையிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அழகான நாள்! 9ஆம் நாள் நவநாள் தினம். காவை உடுத்தி ஜெபமாலை ஏந்தி கண்ணீர் சிந்தி கால்களுக்கு நடந்து வந்து அந்த தாயின் பாதத்தை பற்றி ஜெபிக்கிற ஒவ்வொரு கருத்தும் இந்த புனித மண்ணிலே நன்றியின் கண்ணீராய், ஆனந்த கண்ணீராய் உங்கள் ஜெபம் மாற இந்த முதல் சனிக்கிழமை என்று அன்னையின் பெயரால் அத்தனை குருக்களின் ஜெபங்களோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்த்துகிறேன். Have a wonderful day. God bless you. அன்புக்குரியவர்களே, ரசம் தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது. எல்லாரும் சொன்னாங்க, ரசம் தீர்ந்துச்சு, ரசம் தீர்ந்துருச்சு காணவர் கல்யாணத்துல. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ரசம் பத்தலன்றாங்களே, யாருக்கு பத்தல? இன்னொரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு விடை காண்போம். ரசம் பத்தல, தீர்ந்து போச்சு, யாருக்கு? அதான் கேள்வி. நம்ம ஒரு கல்யாணம் வைக்கிறோம் அப்படின்னாக்க எல்லாரையும் கூப்பிடுவோம். பணக்காரங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, முக்கியமானவங்க இருப்பாங்க. அவங்களாம் வந்தா வாசம் வரைக்கும் ஓடி, அடே வாங்கனே 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 போ. முக்கியமானவங்க கார்ல வருவாங்க, கூட்டு போய் நல்லா கவனிச்சுப்போம். ஏழைங்க வந்தாங்கனாக்க வாங்க 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 சொல்லுவோம். உலகத்தான் பட்டாடம் கொடுத்தி பாலிஷ்டா வந்தாக்க பலபலன்னு பேசுவோம். ஏழையா வந்தாக்க அதான் வாழ்க்கை, அதான் வாழ்க்கை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதான் சாமி இயேசவர் கதை சொல்றாரு. பந்தியில உட்கார்ந்துல போய் முதல் இடத்துல உட்காராத, உட்கார்ந்தா உன்னோட பெரிய வந்தானாக்க அங்க படமா எல்லாரும் முன்னாடி அம்மனாகும். அதனால நீ போய் தாழ்ந்த இடத்துல உட்காந்துக்க. ஒருவேளை முதலாளிகளை பார்த்து ஏன் இங்க உட்கார, அங்க போய் உட்காருவோம் அப்படின்னா எல்லாரும் பெருமை கிடைக்கும் சாமியே சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இவரே கலாச்சாரம் இருந்துச்சு. யாருக்கு ரசம் பத்தல? பணக்காரங்க, முக்கியமானவங்க, காசுக்கிறவங்க, அந்தஸ்துக்கிறவங்க, பதவிக்கிறவங்க எல்லாரும் ரசம் கொடுத்துட்டாங்க. இந்த ஏழைங்க கடைசியை செலவு பண்ணுவாங்க இல்லைங்களா? அடுத்த பத்தி உட்காருப்பாங்க. அந்த ஏழைங்களுக்கு, அநாதைகளுக்கு, கைவிடப்பட்டவங்களுக்கு வந்துட்டு போலாம், அப்போனா நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரசம் பத்தல. அந்த அம்மா விட்டுவாங்கள இப்படி பதவிச்சுட்டு வராங்க. பணக்காரர்களை பார்த்து 10 பேர் இருக்கிறாங்க, ஏழை பார்த்து யார் இருக்கிறாங்க? நான் தான் இருக்கிறேன், என் பையன் தான் இருக்கிறேன். அந்த ஏழைகளுக்காக, இல்லாதவர்களுக்காக, கடைசியில வந்தவர்களுக்காக ஒரு வாய் சாப்பிட்டு சந்தோஷம் வாழ்த்தி போலான்னு வந்த எளிய மக்களுக்காக அந்த அம்மா இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேசுறாங்க ரிசர்வேஷன்.
மறக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அல்லது பந்தியில் கவனிக்கப்படாத மக்களுக்காக பரிந்து பேசி ரசம் வாங்கி கொடுக்கிறார். எப்படி வாங்கி கொடுக்கிறாங்க? பெஸ்ட் ரசம். அதே மாதிரி சூப்பர் குவாலிட்டி, சூப்பர் அமௌண்ட். 6 கச்சாடி அத்தனை ரசம் பத்தி குடிக்கிறாங்க. எவ்வளவு குடிக்க சாமிங்களா? உங்களுக்கு எல்லாம் யாருக்கு இல்ல செய்யறாங்க. அந்த அம்மா பைபிள்ல எங்க வந்தாலும், இங்க மட்டும் இல்லைங்க, கஷ்டப்படுறவங்க, கண்ணீர் விடுறவங்க, இல்லாதவங்க, பத்தாதவங்க, அவங்க பத்தாவது தான் நிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதனாலதான் சொல்றேன், அந்த அம்மா நம்பம்மா, நம்பம்மா. பணக்காரங்க, பணம் படைச்சவங்க, கோடீஸ்வரங்க, உலகத்தின் உச்சாணிக்குள்ள உட்கார்ந்து இந்த இந்தியாவின் தலை சிறந்த பணக்காரர்கள் 10 பேர் நான் ஒருத்தர் மாதத்தாங்கல்ல, அவங்களுக்கு மாதம் இல்ல, அவங்களுக்கு மாதம் இல்ல, நம்மளுக்கு மாதம். 50 ரூபாய் வச்சுக்கிட்டு 5 ரூபாய் இறங்கி கொடுக்கலாம்னு யோசிக்கிற பாருங்க, அவங்களுக்கான மாதம். ஏழைகள் மாதம், கண்ணீர் விடுற மாதம், கஷ்டப்படுற மாதம், பற்றாக்குறை பரிதவிக்கிறவங்களுடைய மாதம். தான் அம்மா. இந்த அம்மாவுடைய மனசு இல்லாதவங்களுக்கு தான் நிற்கும். ஒரே ஒரு சின்ன கருத்து சொல்ல வேலை செய்யறேன். ஏழைங்க நிற்கிறதுக்கு தைரியம் வேணுங்க. பணக்காரர்கள் நிற்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஆக்டர் வரட்டுமே, ஒரு எம்எல்ஏ வரட்டுமே, 100 பேர் வருவாங்க, பவுன்சர் வருவாங்க, போலீஸ் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஏழைங்க வரட்டுமே, யார் வருவா? நீங்க வருவீங்களா? வரமாட்டாங்க. அந்த அம்மா போய் நின்னா, ஏழைங்க மக்கள் நிற்கிறதுக்கு தில்லு வேணும், நல்ல மனசு வேணும். இது ஏன்? ஒரு சிஸ்டருக்கு 35 வருஷம் மென்டலி ரிட்டார்டடு, பிசிக்கல் சேலஞ்ச் மட்டும் வேலை செய்யறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அந்த பசங்க துடுல தொடச்சி, அந்த பொருள் எச்சில தொடச்சி, சோத்துக்கு வாய்ப்புல கை விட்டு சோத்தை ஊட்டி விட்டு, அந்த அம்மா செஞ்சு அந்த பாதர் அசிஸ்டன்ட் செஞ்ச காட்டு பார்த்துட்டு கண்ணுக்கு அலங்கிடுச்சு. நான் ஒரு பிரசங்கம் வச்சேன் வெளியே பக்கத்தில், ஃபாதர் சமத்தியார் ஃபாதர் பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மென்டல் சில்ட்ரன் வாய் திறந்து தேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது, சொல்ல தெரியாதுங்க. எதை நினைச்சு நான் உதவி செஞ்சேன் சிஸ்டர்? கண்ணுக்கு அலங்கிடுச்சு. 35 வருஷம் அவங்க இருக்குதுன்னு சொல்லிச்சு. தலையெல்லாம் நரைச்சு போய் இருக்குது, கையெல்லாம் நடுக்குது. காலகட்டத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 1 மணி நேரம் ஆராதனை முடிச்சுட்டு 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் வயசானவங்க, மென்டல் ரிட்டார்டு, பிசிக்கலி சேலஞ்ச், ஆத்தி கூட்டி உடச்சி தொடச்சி பாத்ரூம் வச்சு படுக்கையிலே போயிருக்கிறாங்க. கழுவி விட்டு தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாதுங்க. அவங்களுக்குலாம் உதவி செய்யறாங்க. நாம நன்றிகள் சொல்லக்கூடிய என் பேரை விட்டான், உலகத்துல என் பேரை விட்டான். டியூப்லைட், ஒரு டியூப்லைட் வச்சு வச்சிருந்தாங்க. அந்த டியூப்லைட்டு லைட்டே வரல. நான் இருந்து பார்த்தா உபயோகப்பட்டு 10 பேரை எடுத்து வச்சுக்கலாம். டொனேஷன் பெயின் போட்டு 10 பேர் எடுத்து வச்சுக்கலாம். செஞ்சது விவரப்படுத்துற உலகத்துல அந்த அம்மா யாருக்குமே தெரியும், ஏழைக்கு பார்த்து நிற்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன கருத்து. லெக்ரான் ஒரு ஃபாதர் இருக்கிறார் இந்த இந்திய தேசத்துல. 70 வருஷம், எனக்கு 57 வயசு, அவருக்கு 70 வருஷம் டீச்சர் ஒர்க் பண்ணார். என்னுடைய பைபிள் ப்ரொஃபசர். அவர் கட்டுரை எழுதுறது மட்டும் 6000 பக்கம் எழுதிக்கிறார். 6 தொகுதிகளா பைபிள் இருந்து புதிய ஏற்பாடு மட்டும் எழுதிக்கிறார். பெரிய ஞானி. பிரான்ஸ் நாட்டில இருந்து இங்க வந்தார். ஒரு நாள் சாப்பாடு தர மாட்டார், ஒரு நாள் பைபிள் தர மாட்டார், ஒரு நாள் திவ்யர்கள் சந்திக்காம இருக்க மாட்டார். பக்தி, நிறைய அறிவு, நிறைய பக்தி. ஒரு நாள் எளிமையா இருப்பார், ரொம்ப எளிமையா இருப்பார். அப்படி ஒரு நாள் வந்து சாதாரண காக்கி பேண்ட், ஒரு ஷர்ட் இன் பண்ணியிருந்தார், ரெண்டு படம் கட்டல, அவாய் சட்டை போட்டு டக்கு எஃபெக்ட்ல வந்துட்டு இருந்தார். நான் இருக்க மாட்டாம, சாமி சூப்பரா இருக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சாரு. 70 பெரிய, ரொம்ப பெரிய அடுத்த ஞானம், சூப்பரா இருக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சாரு. ஏன் சாமி சிரிக்கிறீங்க அப்படின்னு டக்குனு சாட்டையை கொடுங்க. ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லணும், ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு. பட்டன் இல்லடா ஆரம்பில் போட்டேன். அவர் கண் அசைச்சாருன்னா மார்டின் ஃபாதர் வந்து கர்தினால் கிரேஷியஸ் வரைக்கும் கொட்டுவாங்க. அவ்வளோ வல்லமை, அவ்வளோ இன்ஃபுளுன்ஸ், அவ்வளோ ஞானம். அவர் இப்படி நடந்த பக்கம் 150 ஆயிரத்தி எந்திரிச்சுன்னு கை தட்டினாங்க. அவ்வளோ ஞானம். இன்னும் ஏழையா இருக்கிறார், ஏழையா வாழணும்னு நினைக்கிறேன், ஏழையா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அதான் வாழ்க்கைங்க. எல்லாம் இருந்தும் இல்லாத போல வாழ்றது, எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் ஏழைகளுக்கு நிற்கிறது அந்த மாதனுடைய குணம். அதை வாழ்வோம். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். கடவுள் வட்டியும் முதல்ல சேர்த்து கொடுப்பான். பைபிள் சொல்லுது, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு வட்டிக்கு கொடுக்கிறான், கடவுள் வட்டியும் முதல்ல கொடுப்பான். ஒரே ஒரு வசனம் தோபித்து பக்கத்துல, உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா நிறைய கொடுங்க. சாமி கொடுத்தது உங்கள்கிட்ட இருந்தது, எது சாமி கொடுக்கல? எல்லாம் சாமி கொடுத்தது தானே. நிறைய தான் நிறைய கொடுங்க சாமிக்கு, ஏழைகளுக்கு அனாதைக்கு கொடுங்க. கொஞ்சமா இருந்தா கொஞ்சமா கொடுங்க. ஆனா கொடுக்காம மட்டும் இருக்கிறாரு. தோபித்து பக்கம் அழகா சொல்லுது. அந்த அம்மா நம்ம சொல்ற பாடல் தான். பச்சை பட்டு உடுத்தி, பசும்பொன் முடி உடுத்தி, அப்படியே பிரகாசமா இருக்கிறது மாதாவை சுருவதோடு மட்டும் பார்க்கக்கூடாது. கலந்து தலையோட, இடுங்கின கண்ணோட, தர்மபடம் கெஞ்சி கேட்கிற ஒவ்வொரு ஏழைகிட்ட, அநாதகிட்ட ஒத்த
வார்த்தை பேசணும் பிள்ளைன்னு சொல்லி காத்திருக்கிற வயசான அம்மா கிட்ட அப்பா கிட்டையும் பார்க்கணும். அப்பதான் பக்திக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆமென். உங்களுடைய பலியும் எல்லாம் உள்ள பிதாவாகிய சிறுவருக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இறை பற்றி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை ஒன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரின் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக தேவானை நினைவு கூறும் என்று உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகிற்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்களை பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணத்தை உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் அணியாக வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலமும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இணைந்து புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூயாவை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம்.
வாருங்கள் ஆண்டவரே, கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவர்கள் மாறுவதாக. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே விழுந்த அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமாப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தருந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொடும் எங்களை தூய ஆவியோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவாவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய பீட்டர் மச்சாதோ, எங்கள் துணையாளர்கள் ஆரோக்கியராஜ் சதீஷ்குமார், ஜோசப் சுசேநாதன், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Amen.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை கழிக்கிறேன் என்று திருத்தூதர்கள் முடிந்தது. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கை நோக்கி உமது திருவிடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தவர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாம் கொடுப்போம் திருவுலகம் ரத்தமும் எங்களை நித்திய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உண்டாக்காமல் பெருவிலக்கத்து ஆளுநர் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலவழிக்கும் வருவதாகவும் இருக்கிறோம். நம்மை ரட்சிக்க வந்த இறைமகனேசு நம்மை அன்பு செய்து நம்மோடு தங்குபவர். இந்த பாஸ்காவிற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இப்பொழுது வழங்கப்படுகிற திவ்ய நற்கருணையை நல்ல பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்துள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம். பிற மதத்தை சேர்ந்தவர்கள், பிற கிறிஸ்தவ பிரிவை சேர்ந்தவர்கள் நன்மை வாங்க முன்வர வேண்டாம் என உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Come to sister. கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவாவை இவ்வருளடையாளத்தின் ஆற்றலின் உறுதிப்படுத்துவதாக. தாழ்ச்சி நிறைந்தமடியாரின் கண்ணி மரியாவை ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் மணி புனித காட்சி காணும் வரை இத்திருவை நற்செயலின் பாதையில் நடப்பதாக
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அடே நோக்கி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அவருக்கு அன்னையே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நடைபெறுகிற ஆசிரியர் வேண்டுவோம். புனித கனிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசிரியை உங்கள் மீது புரிவாராக. அன்னையின் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நாங்கள் அவருடைய பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இந்த முதல் சனிக்கிழமையில் இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சியையும் பின்னர பரிசுகளையும் பெற்று செல்வீர்களாக. நாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. ವಿಶ್ವಾಸಿಗಳ ಅಭಿಪ್ರಾಯಗಳಿಗಾಗಿ ಜಾಲತಾಣದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನೆರವನ್ನು ಕೋರಿರುವವರಿಗಾಗಿ ಹಾಗೂ ವಿಶೇಷವಾಗಿ ಇಂದು ತಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯಗಳಿಗಾಗಿ ಮನೆ ಪೂಜೆ ಕಾಣಿಕೆ ನೀಡಿರುವವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗುತ್ತದೆ.
Thank you.